ஒரு பேப்பரில் என்ன இருக்கும்னா அந்த பையன் ரூல் சொல்லியிருப்பான், சப் ரூல் சொல்லியிருப்பான், செக்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பான், ப்ரொவிஷன்ஸ் ப்ராப்பராக எழுதியிருப்பான், ஒர்க்கிங் நோட் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான், கன்க்ளூஷன்ஸ் போட்டிருப்பான், அசம்ஷன்ஸ் என்னென்ன எடுத்தானோ அதை கூட விட்டு வச்சிருக்க மாட்டான், அதே எழுதியிருப்பான். ஸோ இவ்வளோ பண்ணியிருப்பான், அவனுக்கு 5/5 கொடுத்துருப்பாங்க, ஆர் ஈவன் 4.5/5 கொடுத்துருப்பாங்க, எங்கேயாவது குறைச்சிட்டு. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ப்ரொவிஷன் எழுதியிருப்பீங்க, கேல்குலேஷன் எழுதியிருப்பீங்க, ஆன்சர் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு 3 மார்க் தான் கொடுப்பான். நவ் யூ யோர் செல்ஃப் டெல் விச் பேப்பர் லுக்ஸ் மோர் ப்ரொஃபஷ்னல். எந்த பேப்பரை பார்த்தா ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஆன்சர் மாதிரி இருக்குது, இந்த பேப்பரா இந்த பேப்பரா. ஸோ விச் டிசர்வ்ஸ் குட் மார்க்ஸ். அப்படி பார்க்கும்போது நான் வரிசையாக ஒரு 10 பேப்பர் பார்க்குறேன். 10 பேப்பரும் இப்படி தான் இருக்குது. நான் பார்க்குற 11வது பேப்பர் இப்படி இருக்குது. விச் பேப்பர் வில் இம்ப்ரெஸ் மீ? திஸ் பேப்பர் வில் ஆப்வியஸ்லி இம்ப்ரெஸ் மீ. கரெக்டாக? ஸோ தட்ஸ் த ரீசன் ஒய் ஐ டெல் கரெக்ட் ஆன்சர் எல்லாருமே எழுதுவாங்க. பட் எப்படி எழுதணுமோ அப்படி யார் எழுதுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குதுங்கிறது டிபெண்ட் ஆகும். சரியா? ஸோ ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஆன்சர் மேட்சஸ் வித் த சஜஸ்டட் ஆன்சர், தட் டசன்ட் மீன் யுவர் ஆன்சர் இஸ் கம்ப்ளீட்லி ரைட். யூ ஷுட் ஆல்சோ ப்ரெசென்ட் இட் இன் த வே த இன்ஸ்டிடியூட் எக்ஸ்பெக்ட்ஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டு பி. சரியா? பிகாஸ் யூர் ரைட்டிங் அ ப்ரொஃபஷனல் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் ஹாலில் உங்களை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் நினச்சிட்டு உட்காந்து எழுதினாதான் இந்த லெவலில் ஆன்சர் எழுத முடியும். கரெக்டாக? ஸோ யூ ஷுட் அப்ளை எவ்ரி திங் தட் யூ லேர்ன் இன் யூர் ஆன்சர் ஷீட் டு கெட் த ஃபுல் மார்க்ஸ். சரியா? ஸோ தேர்ஸ் நோ பாயிண்ட் ஆஃப் கம்ப்ளைனிங் அபவுட் ஐசிஐ வென் யூ கேனாட் ரைட் இட் த வே இட் ஷுட் பி ரிட்டன். இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் கூட எழுதிடுவான். ஒரு பிகாம்க்கும் சிஏக்கும் என்ன வித்தியாசம்? த வே தே ஆர் கோட்டிங் த செக்ஷன் நம்பர், ரூல் நம்பர், the way they are analyzing the case, the way they are concluding the case. இதெல்லாம் தான் differentiates a student's paper from a normal student to a CA student. சரியா? நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடும், அவ்வளோதான் வித்தியாசம். தானா? சரி, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் how the question is to be presented பா. சரியா? ஸோ திஸ் இஸ் ஃபார் கேஸ் 1. இதே மாதிரி you will have to write for case 2 and submit me the answer. சரியா அஸ்வன்? Done. Now second example. Okay. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சாப்பா இந்த கொஷனில்? நோ. சூப்பர். ஸோ இந்தியன் சிட்டிசனுக்கு செக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. செக்ஷன் 61A நாங்கள் கோட் பண்ணலை. 61A இஸ் ஃபார் இந்தியன் சிட்டிசன். ஓகேவா? இந்தியன் சிட்டிசன். ஓகேவா? இந்தியன் சிட்டிசன் who stays outside India, who stays outside India and visits India during the previous year, visits India during the previous year, whose income is more than 15 lakh and he is not liable to tax in any other country, and he is not liable to tax in any other country. ஓகேவா? ஸோ இது கூட யூ கேன் ஆல்சோ ரைட் 61A. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் மீட் ஆகிட்டாலே he will be deemed to be resident and ஆர்டினரிலி ரெசிடென்ட். ஓகேவா? பட் இது இல்லை, வெறும்னே 182 days க்ரைட்டீரியா மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஹீ வில் பி ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். இதை ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம். சரியா? ஃபைன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஷின் பார்த்துட்டு we can continue. சரியா? இன்னும் ஒரு கொஷின் தரேன். So Miss X is Asia head to Apple and இந்தியன் சிட்டிசன். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஆப்பிளோடைய ஏஷியா பார்ட் இதுக்கு வந்து ரீஜனுக்கு வந்து இவங்க தான் வந்து எக்ஸ் தான் வந்து ஹெட்டு. ஓகேவா? அண்ட் ஷீ இஸ் எ இந்தியன் சிட்டிசன். ஓகேவா? ஸோ ஷீ ஏர்ன்ஸ் 18 lakh. ஷீ ஏர்ன்ஸ் எவ்வளோப்பா? ஷீ ஏர்ன்ஸ் 18 lakh ஃப்ரம் இந்தியா.
out of her investment in India. Owing to her continuous travel, she is not liable to pay tax in any other country. She is not liable to pay tax in any other country. Okay, va? So, what will be her residential status? What will be her residential status? நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன், நீ யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? So, how will you solve this question? Step number 1. எடுத்த உடனே என்ன டிஃபைன் பண்ணணும்? You should define section 6 1A. Resident and not ordinarily resident உடைய டெஃபினேஷன் சொல்லணும், சரியா? அதை சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவ? உடனேவே you will be starting with your analysis. எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க, or இவங்க மெஜாரிட்டி ஆஃப் டைம் வேறு எங்கேயுமே தங்கலை, அண்ட் ஷீ இஸ் எ இந்தியன் சிட்டிசன். ஓகேவா? ஸோ அவங்க ஒரு வேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா தே வில் பிகம் ரெசிடென்ட், இல்லைனா தே பிகம் நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக கன்க்ளூஷன். So in the question you should solve and send me. இது புக்கில் இருக்காதுப்பா, நானா கொடுத்த கொஷின். Done. So with this section 6.1 is completely done. So 6.1 is for individuals, 6.2 is for HUF, 6.3 is for company, 6.4 is for other persons. சரியா? Okay. So with this residential status for HUF is going to be started. Residential status for HUF. இண்டிவிஜுவல் தான்ப்பா பெருசாக வளவலன்னு போகும். கம்ப்யூட்டர் HUF கம்பெனி HUFலாம் வந்து ரொம்ப ஈஸி, சரியா? ஓகே. 6 subsection 2. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். 6.1 தெரிஞ்சால் HUF ஈஸியாக போட்டுடலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு, இஃப் த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹோல்லி ஆர் பார்ஷியலி இன் இந்தியா அப்படின்னா அது வந்து ரெசிடென்ட் ஆகிடும், சரியா? ஸோ இஃப் த control and management, the control and management is wholly or partly in India, அடுத்தது, if control and management is wholly or partly outside India. Sorry, wholly outside India. Partly varadu. Wholly outside India. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா நேராக நான் ரெசிடென்ட்ப்பா, நோ ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன். பட் இங்கே வந்து இது ரெசிடென்ட் ஆகிடுச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது ரெசிடென்ட் ஆயிரும். ரெசிடென்ட் ஆச்சுன்னா இண்டிவிஜுவலுக்கு அடுத்து ஒரு ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா அது HUF தான். ஓகேவா? ஸோ HUF என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃபர்தராக 2 கிளாஸிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ROR RNOR. அது எப்படி? கர்த்தாவை வச்சு. ஓகேவா? ஸோ இஃப் கர்த்தா சாட்டிஸ்ஃபை 6 இஸ், இஃப் கர்த்தா satisfy additional condition, okay va? If karta satisfy additional condition, and the pakkom if karta does not satisfy additional condition, okay va? He becomes ROR, correct?
So if the karta is ROR, HUF will also be ROR. So HUF is equal to ROR. If karta is RNOR, then HUF is also RNOR. Done? So section 6.1 another. 6.1 is for individual. 6.2 another. 6.2 is for HUF. HUF and Pakmud, you will see if the control and management is in India, control and management is outside India. If the control and management is partly or wholly in India, it becomes resident. If the HUF becomes resident, next step will be checking the residential status of the karta. If the karta satisfies both of the additional conditions, the karta becomes ROR. If the karta is ROR, the HUF is also ROR. Okay, va? Next, you will check if the conditions of additional is being satisfied by the karta. If it doesn't satisfy, then the karta becomes RNOR and so is the HUF. Okay, va? So, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஓகேவா? So with this HUF is over. Next. 6.1 பார்த்தாச்சு, 6.2 பார்த்தாச்சு. Next. 6.3 கம்பெனிஸ்க்கு. கம்பெனிஸ் அப்புறம் பார்க்கலாம். 6.4 முடிச்சிடலாம். Section 6.4 Residential status of other persons. அதர் பர்சன்ஸ்னால் இப்போ யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை தாண்டி வர எல்லாருமே இதில் இன்க்ளூசிவ். சரியா? ஸோ பார்ட்னர்ஷிப்பு, ஃபர்ம், அது எல்லாமே இதுக்கு கீழே வந்துடும். சரியா? ஸோ இஃப் த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோல்லி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா, சேம் திங். இஃப் த கண்ட்ரோல் and management is wholly or partly situated in India. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரெசிடென்ட் ஆகும். ஓகேவா? அதுவே இஃப் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா அட் ஆல், ஹோல்லி அவுட் சைட் இந்தியாவாக இருக்குது அப்படின்னா அது வந்து நான் ரெசிடென்ட் ஆகும். ஓகேவா? Done. So this is very easy. Next, 6.3 section 6.3 companies. ஏன் அது முதல்ல சொன்னா ஹெச்எஃப்க்கும் அதுக்கும் சிமிலராக இருக்கும். ஒன்லி திங் இஸ் கர்த்தா பார்ட் வராது, அதனால. சரியா? ஸோ கம்பெனிஸ்க்கு வந்து அகெயின் ஃபர்ஸ்ட் ப்ரைமரிலி 2 பைஃபர்கேஷன் பண்ணிக்கலாம். இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. இந்தியன் கம்பெனினா என்ன? எனி கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் earlier ஆக்ட் கம்பெனி ஆகிடும். ஓகேவா? ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி ரெசிடென்ட். இட் வில் ஆல்வேஸ் பி ரெசிடென்ட். நெக்ஸ்ட், இந்தியன் கம்பெனி இல்லாத எல்லா கம்பெனியும் ஃபாரின் கம்பெனி. அதான் ஃபாரின் கம்பெனியோட டெஃபினிஷன் கூட. சரியா? ஸோ ஃபாரின் கம்பெனி இந்த மாதிரி எல்லா டெஃபினிஷன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி இருக்காது. ஸோ ஃபாரின் கம்பெனிக்கு வந்து நான் என்ன பார்ப்பேன்னா 2 விஷயம் பார்ப்பேன். போயம் இந்தியாவில் இருக்கா, போயம் வெளியில் இருக்கா. போயம் இன் இந்தியா, போயம் இன் அவுட் சைட் இந்தியா. போயம் ஏன் மேம் ஸ்டோரி இல்லையா? ரொம்ப முக்க ஜோக், எனக்கே தெரியும். ஸோ போயம் அப்படின்னா என்னென்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இஃப் யூ டோன்ட் நோ, ப்ளீஸ் மேக் அ நோட். போயம்னா place of effective management. Place of effective management. ஓகேவா? place of effective management இந்தியாவில் இருக்கா, அவுட் சைட் இந்தியா இருக்கா? இந்தியாவில் இருந்துச்சுன்னா ரெசிடென்ட், அவுட் சைட் இந்தியா இருந்துச்சுன்னா நான் ரெசிடென்ட். ஓகேவா? சிம்பிள். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? கன்க்ளூஷன். இதுலேருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், only for யார்? only for individual and HUF நம்மளால் என்ன பண்ண முடியும்? further classification பண்ண முடியும். நம்மளால் further classification பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. சரி, இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். எம்சிக்யூவில் டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸு.
ஒரு ஹோப்காக நான் இவ்வளோ குட்டி இவ்வளோ சிம்பிள் எக்ஸாம்பிள் எம்சிக்யூவில் வரும்னு நான் சொல்லிக்கிறேன், ஆசைப்பட்றாரு. ஓகேவா? ஸோ திஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் டன் அண்ட் டஸ்டட்ப்பா. ஓகேவா? செக்ஷன் 6 இஸ் கம்ப்ளீட்லி டன். சரியா? ஒரே ஒரு சம்மரி சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டாக. ஸோ we were starting with section 6. ஓகேவா? செக்ஷன் 6 வந்து என்னது? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் இண்டிவிஜுவல். ஸோ அதன்படி we have two conditions. One is basic condition and another one is additional condition. So as per section 6(1), individual who is who stays in India for more than 182 days in the previous year or 60 days or more in the previous year and 365 days or more in the preceding 4 previous year, they become resident. If they don't satisfy both the additional condition, they become non-resident. அதுக்கப்புறம் வர்றது நமக்கு 6(6). As per section 6(6), if a person satisfies any one of the basic condition, he needs to satisfy both of the additional conditions to become resident and ordinarily resident. So the conditions are: the person must have been resident in 2 out of the 10 preceding previous year, or he must have stayed 730 days or more during the 7 preceding previous year. Next வந்து RNOR. If he doesn't satisfy any one or none of the additional condition, he becomes resident but not ordinarily resident. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது rule 126. ஸோ அதன்படி என்னென்னா, a person who is a person of Indian origin, an Indian citizen, or a person who is a ship crew member. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து ஷிப் க்ரூ மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, in respect of ship crew member, only the number of days, if he is going to stay for 182 days, he will become resident. இல்லைனா he will become non-resident. And resident கூட எப்படின்னா direct and resident and not ordinary resident தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இன் பேஸ் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து என்னென்னா 6(1) கீழே ஃபாலோ ஆகும். அதில் என்ன சொல்ல வரோன்னா, a person who is a person of Indian origin, a person who is an Indian citizen who goes outside India for employment or who visits India during the previous year, அவங்களுக்கான conditions இது. So a person who is leaving India for employment, we will be checking only 182 days. If the condition is being satisfied, he becomes resident and not ordinarily resident. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து person who is of Indian origin, who is outside India, who visits India during the previous year and whose total income is more than 15 lakh and he is not taxable in any other country. So in the condition satisfy ஆச்சு அப்படின்னா, he will be taxable in India. And அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, first we will be checking the residential status. If he is going to stay for 182 days or more, he becomes resident. Or second condition, if he stays for more than 120 days plus 365 days in the preceding 4 previous year, he becomes resident and not ordinarily resident. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது செக்ஷன் 6(2), which is for HUF. HUF will be seeing if the HUF is wholly controlled in India or not controlled in India. Wholly controlled in India, resident; not controlled in India, non-resident. Controlled in India further can be classified as ROR and RNOR if the Karta satisfies section 6 subsection 6. ஓகேவா? ஸோ இப்போ கர்த்தா வந்து 2 additional conditions satisfy பண்ணிட்டு கர்த்தா வந்து ROR, so is the HUF. பண்ணலைன்னா கர்த்தா is RNOR, so is the HUF. ஓகேவா? நெக்ஸ்ட் 6(3) பார்த்தோம். 6(3) is for companies. கம்பெனிஸ்க்கு 2 கிளாசிஃபிகேஷன் ப்ராடாக. கம்பெனி இஸ் இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. இந்தியன் கம்பெனி ஆல்வேஸ் ரெசிடென்ட். ஃபாரின் கம்பெனி போயம் இந்தியாவில் இருக்கா, அவுட் சைட் இந்தியாவில் இருக்கான்னு பார்ப்போம். போயம் இந்தியாவில் இருந்துச்சுன்னா ரெசிடென்ட், அவுட் சைட் இந்தியா இருந்துச்சுன்னா நான் ரெசிடென்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தது 6(4). வாஸ் எனி அதர் பர்சன் ஹூ இஸ் நாட் அ கம்பெனி, இண்டிவிஜுவல் ஆர் HF இல்லையா, அவங்க எல்லாருக்கும் வரும் ஃபாலோ ஆகும். இஃப் த கண்ட்ரோல் இஸ் கோயிங் டு பி ஹோல்லி ஆர் பார்ட்லி இன் இந்தியா, ரெசிடென்ட். இல்லைன்னா நான் ரெசிடென்ட். சிம்பிளா? ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இப்படி தான்ப்போ நான் டெய்லி ரிவைஸ் பண்ணுவேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மாதிரி புக்கை பார்க்காம I'll be telling. ஸோ யூ மைட் வண்டர் இவ்வளோ சரளமாக சொல்கிறாங்களேன்னு. காரணம் இதை நான் ஒரு 5 வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன், அதனால். சரியா? ஸோ இஃப் யூ டூ இட் யூ வில் ஆல்சோ ஹேவ் திஸ். ஸோ பார்த்தோம்னா ஒரு 2 to 3 minutes மொத்த சாப்டர் 2 முடிஞ்சிருக்கும் ரிவிஷன். ஸோ நேராக கொஷின்ஸ் போட்டு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ ஸ்டாப் ஸ்பெண்டிங் மச் டைம் ஆன் ரிவைசிங் த ப்ரொவிஷன்ஸ். ப்ரொவிஷன்ஸ் வில் நெவர் பி டெஸ்டட் இன் த கொஷின். வாட் இஸ் 6(6) எவனும் கேட்க மாட்டான். பட் 6(6) பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பான். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது ப்ரொவிஷன்ஸையா இல்லை ப்ரொவிஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸையான்னு கேட்டால் ப்ரொவிஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ். சரியா? ஃபைன். நவ் வில் பி ஸ்டார்டிங் வித் செக்ஷன் 5, தட் இஸ் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes பிரேக் கொடுக்குறேன். யூ கேன் ஆஸ்க் மீ எனி டவுட்ஸ். என் ஹேண்ட் ரைட்டிங் போக போக கேவலமாக ஆகுதுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இதை யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க? ஓகே. அஸ்வின், ஏதாவது டவுட் இருக்கா? சம் போட்டதான் தெரியுமா? ஓகே.
நீங்கள் வந்து என் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாகுதுன்னு அக்ரி பண்ணுறீங்களா? நான் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஆமாப்பா, என் டேப்ல என்னாச்சுன்னா, நான் கொஞ்சம் அந்த டேபை வேகமாக கீழே வச்சேன்னா அதில் ஒரு சின்ன விரிசல் விழுந்துருச்சு. ஸோ ஸ்லிப்பரி ஆயிடுச்சு. அந்த டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் மூவ் ஆனதில் ஸோ வழுக்குது பயங்கரமாக. நான் அதை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, செக்ஷன் 5. ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் நவ். யாருக்காச்சும் இன்னும் கொஞ்சம் பிரேக் வேணுமா? ஆர் கேன் வி ஸ்டார்ட்? ஓகே. செக்ஷன் 5. செக்ஷன் 5 எதை பற்றி பேசுதுன்னா, கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். இப்போ டோட்டல் இன்கம் எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம்? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஓகே. ஸ்லாப் ரேட் இதுதான், சர்சார்ஜ் இதுதான், ஸ்பெஷல் ரேட் இதுதான், இதுதான் வந்து ஹெச்இசி இதெல்லாமே படித்தாச்சு, ஓகே. இப்போ இதெல்லாம் யார் பே பண்ணணும்? ரெசிடென்ட், ஓகே. நீங்கள் ரெசிடென்ட்டையும் 3ஆக கிளாஸிஃபை பண்ணீங்க, ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர்ன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் எதுக்கு கிளாஸிஃபை பண்ணீங்க? இதில் ஆர்ஓஆர் எதெல்லாம் டேக்ஸ் கட்டணும், ஆர்என்ஓஆர் எதெல்லாம் டேக்ஸ் கட்டணும், என்ஆர் எதெல்லாம் டேக்ஸ் கட்டணும், அது எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறது தான் செக்ஷன் 5, ஓகேவா? ஸோ செக்ஷன் 5 என்ன சொல்ல போகுது? ஸோ ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப், இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப், ஓகேவா? ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்கப்பா. பர்டிகுலர்ஸ், ROR, RNOR, NR. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ராட் கேட்டகிரி, இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம், அவ்வளோதான். இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம், ஃபாரின் இன்கம். ஸோ இந்தியன் இன்கமாக இருந்துச்சுன்னா இன்வேரியபிளி எல்லாரும் டேக்ஸ் கட்டணும். ஏன்னா அவங்க நம்மளோட இந்தியன் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளோட டிஃபென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்க ஒரு நாளும் நமக்கே தெரியாமல் இந்தியன் ஆர்மியை யூஸ் பண்ணுறோம், போலீஸை யூஸ் பண்ணுறோம், நேவியை யூஸ் பண்ணுறோம், ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லா டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம், ரோடு யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இவ்வளோ யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே சாதாரணமாக வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டேக்ஸ் கட்டுறோம் எல்லாரும் இல்லையா? ஸோ அதன் மூலமாக வந்துச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன். இப்போது யூகேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆக இருக்கட்டும், எல்லா இடத்துல வெளியே போங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ரீசன் என்ன? யாரோ கஷ்டப்பட்டு உழைச்சி இன்கம் சம்பாதிச்சு அந்த இன்கம் மேலே டேக்ஸ் கட்டி உருவாக்குன ஒரு நாட்டை வந்து எங்கேருந்தோ வந்தவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இட்ஸ் லைக் பர்ஸ்டிங் அவுட் எவ்ரிவேர். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இங்கே டேக்ஸ் கட்டணும், எதுக்கு கட்டணும், இதெல்லாமே வந்து இட் இஸ் டிசைட் பேஸ்ட் ஆன் செக்ஷன், ஓகேவா? ஸோ இதில் ரெசிடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா, இந்தியன் இன்கமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இன்வேரியபிளி டேக்ஸபிள். ஸோ யூ கேன் ரைட் இட் டவுன் ஆஸ் டேக்ஸபிள் இன் ஆல் த காலம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக டேக்ஸு, சரியா? அடுத்தது இதுவே வந்து ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, ஃபாரின் இன்கமில் எதெல்லாம் டேக்ஸபிள்னா, எதெல்லாம் இந்தியன் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி விச் இஸ் ஆப்ரேட்டட் இன் இந்தியா ஆர் விச் இஸ் கண்ட்ரோல்ட் பை இந்தியன்ஸ், ஓகேவா? இல்லைனா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி, அதை இந்தியாவிலேருந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்கம் எல்லாமே வந்து ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டுக்கு வந்து டேக்ஸபிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபாரின் இன்கம் இஸ் டேக்ஸபிள், ஒன்லி ஃபாரின் இன்கம் இஸ் டேக்ஸபிள் எப்போ அப்படின்னா, அவுட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் அவுட் ஆஃப் ப்ரொஃபஷன் carried in India, ஓகேவா? set up in India. டன்னா? நெக்ஸ்ட் ஒன்லி இது 2 தான் டேக்ஸபிள், ஒன்லி த above is taxable. மற்ற இன்கம் எதுவுமே டேக்ஸபிள் இல்லை.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினில் அவன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், சேலரி கிடைக்குது, அது டேக்ஸபிளான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்லி தீஸ் டூ ஆர் டேக்ஸபிள். அதையும் கீழே எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுவே வந்து ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற ஒரு இன்கம் ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு டேக்ஸபிளான்னு கேட்டால் கிடையாது, நாட் டேக்ஸபிள். அது டேக்ஸ் பண்ணால் நியாயமும் கிடையாது. எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஏதோ செஞ்சு ஏதோ கொஞ்சம் காசு சம்பாதிச்சான், அதுக்கு நீ இந்தியாவில் டேக்ஸ் கட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் கூட நியாயமாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் பேசிக்காக இதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ இது போக மற்ற க்ரைட்டீரியாஸ் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் we are going to see. சரியா? நான் அதுக்கு தான் டிஎன்டி ஆன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஃபார் அதர்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகாது எல்லாருக்குமே. எந்த கேட்டகரியில்? இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப். நம்ம பார்த்தது இண்டிவிஜுவல் ஹெச்எஃப், கரெக்டாக? ஸோ ஃபார் அதர்ஸ் அதே காலம் தான், பர்டிகுலர்ஸ், ரெசிடெண்ட், நாட் ரெசிடெண்ட். ஏன்? மற்றவங்களால அந்த கிளாசிஃபிகேஷன் கீழே வரவே முடியாது. either they can be resident or they can be non-resident. They cannot be ROR, RNOR and all. யார் யார் இதில் வருவாங்க? கம்பெனிஸ் அண்ட் அதர் பர்சன்ஸ் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம் அண்ட் ஃபாரின் இன்கம். இன்கம் COME இன்கம். ஓகே. ஸோ இதில் வந்து எப்பவும் போல் இந்தியன் இன்கம் எல்லாருக்குமே இன்வேரியபிளி டேக்ஸபிள், கரெக்டாக? ஸோ சேம் ரூல் இஸ் அப்ளிகபிள். டேக்ஸபிள். சரியா? ஃபாரின் இன்கம் வந்து ஆச்சுன்னா ரெசிடென்ட்டுக்கு டேக்ஸபிள், நான் ரெசிடென்ட்டுக்கு நாட் டேக்ஸபிள். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? ஏன்னா இஃப் இட் இஸ் ஹோல்லி ஆர் பார்ட்லி கண்ட்ரோல் பை இந்தியா, இட் வில் எய்தர் எனிவே ஃபால் இன்டு இந்தியன் இன்கம் இல்லையா? ஸோ அந்த செட்டப் இன் இந்தியா, அது அந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது இந்தியன் இன்கம் ஆகிடும் இல்லையா? ஏன்னா இது அப்போது அது எதுக்கு கீழே ஃபாலோ ஆகும்? கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். கம்பெனிஸ் எடுத்தோம்னா இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்தியன் கம்பெனி ஏர்ன் பண்ணுற எல்லாமே இந்தியன் இன்கம், ஸோ டேக்ஸபிள். ரெசிடென்ட்டு டேக்ஸபிள். ஓகேவா? ஃபாரின் கம்பெனினா போயம் இன் இந்தியா, போயம் அவுட் சைட் இந்தியா பார்ப்போம். போயம் இன் இந்தியானா அகைன் தே பிகம் ரெசிடென்ட்னா அகைன் டேக்ஸபிள். போயம் இஸ் நாட் இன் இந்தியானா அவுட் சைட் இந்தியா, அப்போ இட் இஸ் நான் ரெசிடென்ட், ஸோ நாட் டேக்ஸபிள். சிம்பிள். சரியா? ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஓவர். ஒரு கிளான்ஸ் வச்சுக்கோங்க. நான் ஒரு சில ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட்னா என்ன அர்த்தம்? ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் பாயிண்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்தியன் இன்கம்னா என்ன, ஃபாரின் இன்கம்னா என்ன? ஓகேவா? ஸோ அந்த டெஃபினேஷன் முடிச்சிட்டோம்னா நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் வந்து ஓவர் ஆகிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்தியன் இன்கம். ஸோ இந்தியன் இன்கம்னா என்ன? இந்தியன் இன்கம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபாரின் இன்கம் படிக்கலாம். நான் அப்படி தான் படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம்னா என்னென்னா ரொம்ப நல்ல டெஃபினேஷன். An income which is not an Indian income. An income which is not an Indian income. இது என் ஃபேவரட் டெஃபினேஷன். ஓகேவா? இது நான் ஏன் இப்படி எழுதுறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம லிங்க் பண்ணி படிக்கலாம் ஜாலியாக. ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஸோ நான் எழுதுகிற ஆர்டருக்கு கூட ஒரு மீனிங் இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியன் இன்கம் அடுத்த டெஃபினேஷன். Indian income na we have classifications. சரியா? So first one, income received in India. Income received in India. Next, income எங்க காணாம போயிடுச்சு.
கஷ்டப்பட்டு எழுதினேன், வெரி பேட். ஓகே, ஸோ இந்தியன் இன்கம்னா என்ன? இன்கம் தட் இஸ் இந்தியன் அப்படின்னா என்ன? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா. இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஓகேவா? அடுத்தது இன்கம் டீம்ட் டு பி ரிசீவ்ட் ஆர் அரைஸ்ட் இன் இந்தியா. இன்கம் deemed to be received or arised in India. இது எந்த செக்ஷனில் கவர் ஆகணும்? செக்ஷன் 8. ஜாலியாக இருக்கும் செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இந்தியன் இன்கம் accrued or arised in India. Income accrued or arised in India. Even if received outside India. Okay, even if received outside India. Okay, next income deemed to be accrued or arised in India. Very important section. Accrued or arised in India. Often ignored section, but very very important. இது எதில் கவர் ஆகும்னா செக்ஷன் 9. ஓகேவா? இது போக செக்ஷன் 7 ஒன்று இருக்குது. அது என்னென்னா சேலரி பேஸ்ட் இன்கம். இந்த பிஎஃப், ஆர்பிஎஃப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கவர் ஆகும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் ஹாவ் அ கிளான்ஸ். ஓகேவா? இப்போ இன்கம் வந்து டேக்ஸபிள். அதான் இன்கம் டேக்ஸ் சொல்லுது. எந்த இன்கம் டேக்ஸபிள்? வி ஹாவ் 2 இன்கம்ஸ், இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம். கரெக்டா? ஸோ what is a foreign income? Foreign income na an income which is not an Indian income. Very good. அப்போ Indian income na என்ன? Indian income na income which is received in India, deemed to be received in India, accrued and arised in India, deemed to be accrued and arised in India. Very simple. Okay va? என்னன்னா income received in India, deemed to be received in India, accrued arised in India, deemed to be accrued arised in India. Okay va? Accrued and arised, whether or not it is received in India நம்ம அதை எடுத்துப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸில் இருக்கிற ஒரு மனுஷன் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அவனுக்கு டிவிடெண்ட் போகும். இப்போது த பர்சன் இஸ் அவுட் சைட் இந்தியா, டிவிடெண்ட் இஸ் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, பட் இட் இஸ் ஃப்ரம் இந்தியன் சோர்ஸ் இல்லையா? ஸோ இட் வில் பி டீம்ட் டு பி, இட் வில் பி அக்ரூட் அண்ட் அரைஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஈவன் தோ இட் இஸ் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, இட் வில் பி டாக்ஸபிள் இன் இந்தியா. ஓகேவா? இட்ஸ் அன் இந்தியன் இன்கம். ஸோ இதில் வி ஹவ் ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன். செக்ஷன் 8ல் வி ஹவ் ஃபர்தர் ஆஸ்பெக்ட்ஸ் தட் ஆர் கவர்ட். ஓகேவா? ஸோ செக்ஷன் 7 and 8 இதில் வரும். செக்ஷன் 7 and செக்ஷன் 8. இதில் செக்ஷன் 7 will be talking about PF, so salary based income. ஓகேவா? and then section 8 will be talking about other incomes. அதுக்கப்புறம் செக்ஷன் 9 will be talking especially for non-resident. நான்-ரெசிடென்ட்டோட என்னென்ன இன்கம் எல்லாம் வந்து இந்தியாவில் டேக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது it will be talking about. ஏன்னா அதெல்லாம் வந்து இந்தியாவில் அக்ரூ ஆகாது, அரைஸ் ஆகாது, பட் இட் will be deemed to be accrued and arised in India. சரியா? ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெரி போட்டுக்கோங்க. அவ்வளோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு செக்ஷனாக நம்ம பைஃபர்கேட் பண்ணோம். சரியா? ஸோ செக்ஷன் 5ல் we were talking about scope. அதில் we were talking about 2 incomes, that is Indian income and foreign income. அதில் ஃபாரின் இன்கம்னா எதெல்லாம் இந்தியன் இல்லையோ அதெல்லாம் ஃபாரின் இன்கம், அதெல்லாம் நாட் டாக்ஸபிள் இஃப் யூ ஆர் நாட் ரெசிடென்ட். இந்தியன் இன்கம்னு வரும்போது we have 3 classifications. received in India, ஓகேவா? செக்ஷன் 7 and 8, செக்ஷன் 9. இதான் நம்ம பார்த்த ப்ராட் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஃப்ளோ சார்ட் போட்டேன். சரியா? ஸோ now we are going to talk about section 7. section 7 deemed to be received in India.
ஏன் இதுக்கு தனியாக செக்ஷன் கொடுத்துருக்கோம், பெரிய கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஏன்னா ரிசீவ் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் டாக்ஸபிள். ஸோ அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இல்லை, எது ரிசீவ் ஆனாலும் அந்த இன்கம் வந்து இந்தியாவில் டாக்ஸபிள் ஆகிடுது இல்லையா. ஸோ எது டாக்ஸபிள் இல்லை, எதெல்லாம் வந்து ரிசீவ் ஆனாலும் டாக்ஸபிள் இல்லை, எதெல்லாம் ரிசீவ் ஆகலன்னா டாக்ஸபிள் இல்லை அப்படின்னு நம்ம தனியாக சொன்னால் தான் நமக்கு அது வேரி ஆகும். அதனால் தட் வி நீட் நாட் கன்சிடர். இப்போ பைஃபர்கேஷன் எதுக்கெல்லாம் பண்ணணும், அப்போது எதெல்லாம் டீம் ஆகுதோ அதுக்கு கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம செக்ஷன் 7 ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ செக்ஷன் 7 என்ன சொல்கிறான், செக்ஷன் 7 வந்து நிறைய சொல்கிறான். அதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறான்னா கான்ட்ரிபியூஷன் டு RPF, கான்ட்ரிபியூஷன் டு RPF. ஓகேவா, ஏன் சொல்கிறேன் அதே RPFன்னு என்னதுப்பா, ரெக்கக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது எப்போனா பியாண்ட் 12%. இந்த 12% என்னது மேம்னா, இது நான் சொல்கிறேன், இது ஒரு கதை இருக்குது இதுக்கு சேலரி சாப்டரில். ஓகேவா, ஸோ 12% மேலே கான்ட்ரிபியூஷன் போச்சுன்னா அது வந்து டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் அண்டர் 80CCD. ஓகேவா, கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் அண்டர் 80CCD, கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 80CCD. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் RPF பியாண்ட் 9.5. இப்போ எப்படி வந்து டெபாசிட் டேக்ஸபிளோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸபிள். எப்படி டேக்ஸபிள் பார்ட் ஆஃப் டெபாசிட் டேக்ஸபிளோ அதே மாதிரி டேக்ஸபிள் பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் டேக்ஸபிள். ஸோ பியாண்ட் 9.5 தான் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவோம், மற்றது எக்ஸம்ப்ட். ஓகேவா, ஸோ 9.5%க்கு பர் ஆனம் மேலே போச்சுன்னா அதை டேக்ஸ் பண்ணுவோம், இந்தியன் இன்கம் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் URPF and URPF to RPF. இது ஒரு நல்ல கான்செப்ட், நான் உங்களுக்கு சேலரியில் ஜாலியாக சொல்கிறேன், இப்போதைக்கு ஓவர்வியூ. ஓகேவா, அப்படின்னா என்னென்னா அன்ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா, இஃப் யூ see there is one similarity. What's that similarity? All the 4 categories talks about PF or pension. PF வேறு பென்ஷன் வேணப்பா. ஓகேவா, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் பென்ஷன் ஃபண்டும் PFன்னு சொல்லலாம், ப்ராவிடென்ட் ஃபண்டும் PFன்னு சொல்லலாம். அப்போ 2 PFும் ஒன்றான்னு கேட்டால் கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. ஓகேவா, ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்டு பென்ஷன் இது ரெண்டுமே எது ரிலேட்டட், ப்ராடாக பார்த்தோம்னா இது ரெண்டுமே சேலரி ரிலேட்டட். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம், சேலரினாலே இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற சேலரினாலே இட் இஸ் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியாவா. ஓகேவா, அப்போ செக்ஷன் 7 ப்ராட்லி டாக்ஸ் அபவுட் வாட், இட் ப்ராட்லி டாக்ஸ் அபவுட் சேலரி, அதிகம் ஸ்பெசிஃபிக்காக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். கரெக்டாக, ஆல் தீஸ் ஆர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்லையா. ஸோ செக்ஷன் 7 டாக்ஸ் அபவுட் சேலரியில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், இதான் க்ளூ. செக்ஷன் 7 என்ன இருக்குன்னு எப்படி ஞாபகம் வச்சுப்போம், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஞாபகம் வச்சுப்போம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் மேஜர் ப்ராட் அது ப்ராவிடென்ட் ஃபண்டும் பென்ஷன் ஃபண்டும். சரியா, ஸோ இது ரெண்டு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா, இப்போ இது ஏன் அப்படின்னா தேர் இஸ் அ ரூல். ஓகேவா, என்ன ரூல்னா சேலரி மட்டும் ஆல்வேஸ் எப்படி ஆல்வேஸ் taxable in the country in which the services are provided. Taxable in the country in which the services are provided. இது ஏன்னு தெரியுமா, in which the country in which the employment is employment or services rendered. I can explain this in salary, but I don't want this to be weighted till then. இது இங்கே சொல்லிடலாம். ஸோ ஏன் அப்படின்னா வெரி சிம்பிள், நான் முன்னாடி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போது நான் வேலை செய்ய போகிறேன் ரெகுலர் பேசிஸில், எவ்ரிடே நான் வேலை செய்ய போகிறேன்னா ஐ ஷுட் ரிசைட் இன் தட் பிளேஸ். கரெக்டாக, நான் என்ன பண்ணணும், அந்த இடத்துல அந்த கண்ட்ரியில் நான் தங்கினா தான் என்னால் வேலை பண்ண முடியும். அந்த கண்ட்ரியில் என்னால் தங்கிட முடியுமா ஃப்ரீயாக, நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் பட் நான் வந்து இந்தியன் சிட்டிசன், நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐ ஷுட் யூஸ் த ரோட்ஸ் பில்ட் பை த கவர்மெண்ட், ஐ ஷுட் யூஸ் த பேங்க்ஸ் பில்ட் பை த கவர்மெண்ட், கவர்ன்ட் பை த கவர்மெண்ட் இல்லையா. ஐ ஷுட் யூஸ் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தட் ஆர் ப்ரொடெக்டிங் த கண்ட்ரி. ஐ எம் எனிவே யூஸிங் இட், அன்அவாய்டபுளாக அதை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக, அந்த கண்ட்ரியோட ரோட்வேஸ் ரயில்வேஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ஐ கேன் கம்யூட் டு த பிளேஸ் அண்ட் ஐ லிவ் இன் த கண்ட்ரி வேர் தே ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த கண்ட்ரி ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் நான் சர்வைவ் பண்ணுறேன். அந்த கண்ட்ரி ஜென்ரேட் பண்ணுற எல்லா ரிசோர்ஸஸ் வச்சு தான் நான் அந்த இடத்துல வாழ்கிறேன்.
So when I'm using the resources of that country to produce some income, I am producing this income out of the resources of the country, correct? So whenever I produce income out of a country, I should definitely pay tax in that country. இது நமக்கு எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, இது நமக்கு ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட் இருக்குது, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, தெர் வில் பி ஜென்ரல் அக்ரிமெண்ட் பிட்வீன் நேஷன்ஸ். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கண்ட்ரிக்கு இங்கே டாக்ஸபிள் ஆகிடுச்சு இந்த இன்கம் அப்படின்னா, அந்த இன்கம் நம்ம வேறு கண்ட்ரியில் கட்ட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் நிறைய வந்து வி ஹாவ் கவர்ட். ஓகேவா? ஸோ அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு இன்கம் ஒரு கண்ட்ரியில் டாக்ஸபிள் ஆகிடுச்சுன்னா அந்த இன்கம் இன்னொரு கண்ட்ரியில் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஏன்? டு அவாய்ட் டபுள் டாக்ஸேஷன். ஓகேவா? ஸோ அதுதான் ரீசன். ஸோ அந்த மாதிரி சேலரிக்கு என்ன சொல்லுவோம்னா, சேலரிக்கு வந்து எங்கே நம்ம சர்வீஸ் கொடுக்குறோமோ அந்த கண்ட்ரியில் தான் நம்ம டேக்ஸ் கட்டணும். ஸோ வேர் எவர் த சர்வீஸ் இஸ் ரெண்டர், வெதர் யூ ஆர் ரெசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி ஆர் நாட், வெதர் யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி ஆர் நாட், தட் இன்கம் வில் பி டாக்ஸபிள் இன் த கண்ட்ரி ஒன்லி. ஓகேவா? ஸோ இதான் ரீசன். ஸோ அதனால தான் செக்ஷன் 7 என்ன சொல்கிறோன்னா, இந்தியாவில் இருக்க ஒரு கண்ட்ரிலேருந்து ஆர்பிஎஃப் போகுது, பென்ஷன் போகுது, ஓகேவா, இல்லை யூஆர்பிஎஃப்லேருந்து ஆர்டிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா, it will be deemed to be received in India. Done? Okay. Next, section 8. Section 7 ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். ஸோ செக்ஷன் 8ல் எதை பற்றி பேசுகிறோம்னா, டிவிடெண்ட் பற்றி பேசுகிறோம். டிவிடெண்ட் இன்கம், இன்கம் ஸ்பெல்லிங். ஓகே. ஸோ டிவிடெண்ட் பை அன் இந்தியன் கம்பெனி இஸ் ஆல்வேஸ் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. இதுக்கும் நான் முன்னாடி ரீசன் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நேராக எழுதிக்கலாம். டிவிடெண்ட் பை அன் இந்தியன் கம்பெனி, டிவிடெண்ட் பை அன் இந்தியன் கம்பெனி. ஏன் இந்தியன் கம்பெனி ஏர்ன் பண்ணுற டிவிடெண்ட் நமக்கு இந்தியாவில் டேக்ஸபிள்? அந்த கம்பெனி எங்கே சிட்டுவேட் ஆகிருக்கு? இந்தியாவில். அது எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணி இந்தியாவில் செட்டப் பண்ணி அதோட ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி, ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் டாக்ஸபிள் இந்தியா. ஓகேவா? ஆல்வேஸ் டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா, டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம் கவர் ஆகும்? டிவிடெண்ட் இன்க்ளூட்ஸ் இன்டரிம் டிவிடெண்ட், கம்பெனிஸ் ஆக்ட் அங்கங்கே டச் பண்ணிக்கலாம். ஓகேவா? interim dividend, taxable when received, accrue ஆகிறப்ப இல்லாமல் ரிசீவ் ஆகிறப்ப taxable ஆகும். சரியா? நெக்ஸ்ட் ஃபைனல் டிவிடெண்ட். ஃபைனல் டிவிடெண்ட் taxable whenever declared. ஓகேவா? when declared in AGM. ஸோ எந்த வருஷத்தோட ஏஜிஎம்மில் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த வருஷம் டாக்ஸபிள். மேலே டாக்ஸபிள் போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். டீம்டு டிவிடெண்ட், இது ஒரு தனி கான்செப்ட் இருக்குது. டீம்டு டிவிடெண்ட் இது எங்கே கவர் ஆகும்னா 2 subsection 22 இதில் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இதன் படி என்னென்னா, taxable when received, இதுவும் taxable when, இது ஏலேருந்து எஃப் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும்பா. ஓகேவா? இந்த மாதிரி 222A, 222B, 222C அந்த மாதிரி எஃப் வரைக்கும் போகும். அந்த எல்லாமே இதில் கவர் ஆகும் when received. ஓகேவா? ஸோ we were talking about scope of total income. அதுலேயும் first of all we saw section 7 which was basically talking about the salary related retirement benefit, that is pension scheme, recognized provident fund, அதோடைய contribution beyond 12%, interest beyond 9.5%, and any unrecognized provident fund converted into recognized provident fund. அதுக்கப்புறம் பார்த்தது section 8. section 8ல we saw dividend income. All Indian companies dividend will be deemed to be received in India. Dividend includes interim dividend, final dividend, deemed dividend. ஓகேவா? ஸோ ஃபைனல் டிவிடெண்டாக இருந்துச்சுன்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ டாக்ஸபிள், இன்டரிமாக இருந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணுறப்போ, டீம்டாக இருந்தாலும் ரிசீவ் பண்ணுறப்போ. சரியா? ஸோ இதுக்கப்புறம் we have section 9. ஸோ செக்ஷன் 8ல் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வெரி குட். Can start with section 9. Deemed to
true or arise in India. Very important point. Okay. So this section mostly talked about this thing. அதுக்கு பேர் என்ன? Non-resident. சரியா? Fine. So இதில் first one, salary earned by non-resident in India. Salary earned by non-resident in India. ஓகேவா? செகண்ட் ஒன், ஸோ இது மட்டும்தான் ஒரே ஒரு இந்தியன் சிட்டிசன் கவர்டு, மற்ற எல்லாமே நான் ரெசிடென்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் இது எல்லாமே சப்செக்ஷன்ஸ்ப்பா. ஓகேவா? ஸோ 9 subsection 1, 9 subsection 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப் டு 10 இருக்குது. சரியா? ஸோ 9(1) இஸ் salary earned by a non-resident in India. 9(2) இஸ் salary paid to Indian citizen outside India. எப்படி? அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சர்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ salary paid to Indian citizen outside India who is rendering services outside India. Indian citizen who is a employee rendering services outside India, representing India. Services outside India, representing what? Indian government. Indian government. For example, நம்ம ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த அலவன்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அது எல்லாமே சரியா? ஸோ அதில் எதெல்லாம் டேக்ஸபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, சேலரி பார்ட், சேலரி டேக்ஸபிள் இன் இந்தியா. ஏன்னா அவங்க என்னதான் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் இந்தியாவுக்காக வேலை செய்கிறாங்க இல்லையா? ஸோ இந்தியா, தேர் ரெண்டரிங் சர்வீசஸ் டு இந்தியா. அதனால் நெக்ஸ்ட்டு அந்த அலவன்சஸ் எல்லாமே கொடுப்போம் வெளியில் போகிறதுக்கு, டு ஃப்ளை டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அது எல்லாமே வந்து இட் இஸ் எக்ஸம்ட். அலவன்சஸ் ப்ளஸ் பர்க்ஸுமே. ஓகேவா? அலவன்சஸ் ப்ளஸ் பர்க்ஸ் எக்ஸம்டட். ஓகேவா? ஸோ salary earned by a non-resident in India, salary paid to Indian citizen who is an employee rendering services outside India representing the Indian government. அவங்களுக்கு salary is taxable in India, but allowances and perquisites are not taxable and exempted. சரியா? தேர்ட் ஒன் வந்து dividend by Indian company. இது almost covered in section 8. ஓகேவா? ஸோ dividend from Indian company, dividend from Indian company. ஓகேவா? ஸோ இதில் 4 வந்து ராயல்ட்டி, 4 வந்து இன்ட்ரெஸ்ட், ராயல்ட்டி அண்ட் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ். இது மூணுமே ரொம்ப ரொம்ப சிமிலர், பட் பார்க்கறதுக்கு ரொம்ப வளவலன்னு லெந்தியாக இருக்கும். ஸோ பீப்புள் மைட் ஸ்கிப் இட், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ செக்ஷன் 9(4) வந்து இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் இன்கம். 5 வந்து ராயல்ட்டி இன்கம். 6 வந்து ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ், ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ். இது மூணுத்துக்கும் சேர்த்து சிமிலர் பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நோட்ஸ் நான் அனுப்புகிறேன், அது நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு சிம்பிளாக நான் ஒரே ஒரு டயக்ராம் போடுறேன். ஒரு நான் ரெசிடெண்ட். ஓகேவா? ஸோ இந்த நான் ரெசிடெண்ட் என்ன பண்ணுறான்? இந்த நான் ரெசிடெண்ட் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறான். ஓகேவா? ஸோ யார்கிட்ட இருந்து? ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட், நெக்ஸ்ட் a person who is a resident of India. ஓகேவா? நெக்ஸ்ட் from a non-resident, from a non-resident. ஓகேவா? So a person who is a non-resident earns interest or fees for technical service or
ராயல்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த 3 இன்கம் வந்து இஃப் இஸ் கோயிங் டு ஏர்ன் ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட், ஃப்ரம் ரெசிடென்ட், ஃப்ரம் நான் ரெசிடென்ட், இல்லை கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதுனாலும் இட் வில் பி டேக்ஸபிள். ஓகேவா? டேக்ஸபிள் எனி திங் இட் இஸ். ஓகேவா? அது வந்து டேக்ஸபிள். இதுவே ஒரு ரெசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு நான் ரெசிடென்ட் கிட்ட இருந்து அப்படின்னா 2 விஷயம் தான் டேக்ஸபிள். இஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரெப்ரசன்ட் fund raised to set up a business or profession in India. ஓகேவா? அதே மாதிரி ராயல்ட்டியும், ராயல்ட்டியில் வி ஹாவ் அதர் கிளாசிஃபிகேஷன்ஸ். எதெல்லாம் ராயல்ட்டிக்குள்ளே வரும், எதெல்லாம் ராயல்ட்டிக்குள்ளே வராதுன்னு அதை ஐ லெட் யூ நோ. இதுவுமே எப்படின்னா இது வந்து இட் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் இந்தியன் இன்கம். நெக்ஸ்ட், ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ். அதுவுமே இட் ஷுட் ரெப்ரசன்ட் இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கம் என்னதுப்பா? பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா. ஸோ எனி ராயல்ட்டி earned ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா. Any fees for technical services paid for business or profession set up in India. Any interest income earned from the sources that are deployed for business or profession set up in India. இது எல்லாமே it will be taxable. If the non-resident is going to receive it from government of India, non-resident is going to receive it from resident of India, non-resident is going to receive it from non-resident of India. Okay va? It doesn't matter from whom he is receiving. But if it is going to represent Indian income, it is going to be taxable. It will be deemed to be received in accrued and arised in India. Okay va? Next, point number 7. Income from property situated in India. Income from property situated in India. Income from property situated in India. 8. Income from capital asset situated in India. அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், பில்டிங்கோ மெஷினரியோ வாட் எவர் இட் இஸ், ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங் எனி கேபிட்டல் அசெட் situated in India. ஓகேவா? தென் 9th one, எனி gift by way of money. ஓகேவா? என்னது? gift of money received from gift of money received by resident to a non-resident. ஒரு ரெசிடென்ட் ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணுறான் who's outside India. அதுவுமே it will be deemed to be received in India or accrued and arised in India. Last one, income from business connections. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கும், நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் ப்ராடு. ஓகேவா? இன்கம் ஃப்ரம் business connection. Income from business connection. ஓகேவா? இந்த பிஸ்னஸ் கனெக்ஷன் வரும்போது இது கொஞ்சம் ப்ராடு. ஸோ பிஸ்னஸ் கனெக்ஷன்னா என்னென்னு பார்க்கணும். ஓகேவா? அந்த பிஸ்னஸ் கனெக்ஷனில் எதெல்லாம் உண்மையாகவே பிஸ்னஸ் கனெக்ஷன், எதெல்லாம் நாட் அ பிஸ்னஸ் கனெக்ஷன், அந்த மாதிரி வி ஹேவ் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? அது கொஞ்சம் ட்ரையாக லாங்காக போகும். ஸோ அது நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? பட் அது முடிச்சிட்டோம்னா யூ கேன் அசியூம் தட் திஸ் சாப்டர் இஸ் ஓவர். கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ வாட் வில் பி டூயிங் திஸ், நம்ம ஒரு 2-3 minutes பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஓவர். ஓகேவா? ஸோ யூ கேன் டேக் அ 2 minutes பிரேக். ஜஸ்ட் ரிவைஸ் செக்ஷன் 7, செக்ஷன் 8 அண்ட் செக்ஷன் 9 உடைய சப் பாயிண்ட்ஸ். ஓகேவா?
சரி, we'll do one thing. Business connection we can discuss tomorrow. Okay, sorry for making you wait. So business connection மட்டும் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி I wanted to revise section 7, section 5, section 6 and section 8. ஓகேவா? section 9 ஓட provisions இது எல்லாமே I wanted to revise once. சரியா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, அஸ்வின். ஓகே, அஸ்வின் இங்கே